சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு ஜாதகத்தில் மிக மிக முக்கியமான காரகத்துவம். பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஜாலியாக இருக்கணும், அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு விஷயங்கள் நல்லா சொகுசான வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே காரணமாக சுக்கிர பகவான் தான் இருக்கு. ஒவ்வொரு ராசியில் சில நட்சத்திரங்கள் சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் பூர நட்சத்திரத்தில் பெண்கள் பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் மகாலட்சுமியே பிறந்த மாதிரி அர்த்தம், அம்பாலே பிறந்த மாதிரி அர்த்தம். அப்போ வீட்லேயே ஒரு தெய்வம் இருக்கும்போது வாழ்க்கை எப்படி இருக்கும்? கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். அவங்க வீட்டில் அனைத்து விதமான லக்ஷ்மி கடாட்சமும் கண்டிப்பாக இருக்கும். சுக்கிரனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் வரக்கூடிய ரிஷப ராசி சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப நல்லது. முதல்ல இப்போ ஜாதகத்தில் லக்னத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது லக்னத்துக்கு திரிகோண ஸ்தானத்தில் சுக்கிரன் தான் நல்லது. திரிகோணம் ஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது சுக்கிரன் மறைந்து இருந்தபோது உங்களுக்கு கெடுபலனை கொடுக்கும். அந்த மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மறைவு ஸ்தானம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பக்தி ப்ளஸ் நேரில் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் டாக்டர் குருஜி வீனஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான். ஸோ சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் என்ன மாதிரி தன்மையில் இருப்பாருங்க சார்? சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு ஜாதகத்தில் மிக மிக முக்கியமான காரக கிரகம். நீங்கள் வாழ்க்கையில் ஜாலியாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க, வாழ்க்கையில் அனைத்து விதமான சுகங்கள் கிடைக்குது, லக்ஸுரி கிடைக்குது, நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் சுக்கிர பகவான் நல்லா இருந்தால் தான் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, அந்த சுக்கிர பகவான் தான் ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடியவர். அனைத்து விதமான இப்போ வண்டி, வாகனம், வீடு, இப்போ ஒரு லக்ஸுரியான வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த ஜாதகத்தில் சுக்கிர பகவான் நல்லா இருப்பார். நல்ல ஒரு பெரிய கார் வச்சுருக்காங்க, பார்த்திங்கன்னா BMW கார் வச்சுருக்காங்க, பெரிய பெரிய லக்ஸுரி கார்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் சுக்கிர பகவான் நல்லாயிருக்கும். வீட்டில் நல்லா அழகுபடுத்தி வீடை வச்சுருக்கீங்க, கலைநயத்தோட வீடு வச்சுருக்கீங்க, அதேமாதிரி வீட்டில் ரொம்ப டெக்கரேட்டிவான ஆர்டிகல்ஸோட வீடு வச்சுருக்கீங்க, வீட்டுக்குள்ளே வந்தாவே உங்களுக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாவே உங்கள் ஜாதகத்தில் சுக்கிர பகவான் நல்லா இருந்தால் தான் இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸ் அழகாக இருக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணமாக இந்த சுக்கிர பகவான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஒரு வாழ்க்கையில் நீங்கள் வீட்டில் வைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஜாலியாக இருக்கணும், அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு விஷயங்கள் நல்லா சொகுசான வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே காரணமாக சுக்கிர பகவான் தான் இருக்கார். சார், இப்போது சுக்கிரனுக்கான நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்காங்க சார்? கண்டிப்பாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசியில் சில நட்சத்திரங்கள் சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு மேஷ ராசி. மேஷ ராசியில் பரணி நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். அந்த பரணி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாவே தரணியை ஆழ்வார்கள் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது. எதுக்காக சொல்லப்படுறாங்க அப்படின்னா அது மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம். அந்த மேஷ ராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கவங்க பார்த்திங்கன்னா சுகபோக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவாங்க, அதே நேரத்தில் எல்லாத்தையும் தைரியமாக வென்று முடித்து அந்த சுகபோக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. காரணம் கேட்டால் அது மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஒன்று. ரெண்டாவது, அந்த பரணி நட்சத்திரம் சொல்லும்போது தரணி ஆழ்வார்னு சொல்லணும். அப்போ நீங்கள் ஒரு இடத்துல அந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு வீட்டில் நல்ல ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பொசிஷனில் இருப்பாங்க. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. ஒரு ஆஃபீஸில் ஒரு பரணி நட்சத்திரம் இருக்காங்க, அவங்க ஒரு மேனேஜர் லெவலில் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு நிர்வாகத்தில் இருக்காங்க, அவங்களும் நல்ல இடத்துல இருப்பாங்க. ஒரு நாட்டை ஆளக்கூடிய தகுதி இந்த பரணி நட்சத்திரத்துக்கு உண்டு. அந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே என்னென்னா ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நம்ம எதை செஞ்சால் கரெக்டாக இருக்கும், நம்ம அதை எப்படி செய்யலாம், அழகாக செய்யலாம். அந்த அழகாக செய்யும்போது வாழ்க்கை எல்லாருக்குமே ஒரு சுகபோகத்தை கொடுக்கும். நம்மளும் அந்த சுகபோகத்தை என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கக்கூடியவர் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த மேஷ ராசி அன்பர்கள். அடுத்த நட்சத்திரம் என்ன அப்படி? அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரம் வரும். இந்த பூரம் அப்படின்னு சொன்னாவே ஒரு அழகான நட்சத்திரம். முதல்ல பார்த்திங்கன்னா ஆடி பூர வழிபாடு பண்ணுறோம். அந்த ஆடி பூரம் அன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா அந்த அம்பாலை அழகாக அலங்காரம் பண்ணி வழிபாடு பண்ணுவாங்க. அதனால் ஆடிப்பூரம் மிக சிறப்பான ஒரு விஷயம். அந்த பூர நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா அதை விட சிறப்பு. அதுவும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் பூர நட்சத்திரத்தில் பெண்கள் பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் மகாலட்சுமியே பிறந்த மாதிரி அர்த்தம், அம்பாலே பிறந்த மாதிரி அர்த்தம். அப்போ வீட்லேயே ஒரு தெய்வம் இருக்கும்போது வாழ்க்கை எப்படி இருக்கும்?
கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். அவங்க வீட்டில் அனைத்து விதமான லக்ஷ்மி கடாட்சமும் கண்டிப்பாக இருக்கும். இந்த லக்ஷ்மி கடாட்சம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா, முதல்ல வீடு நல்லா தூய்மையாக வச்சுப்பாங்க. பார்த்து உள்ளே வந்தவுடனே பார்த்திங்கன்னா வீடு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதேமாதிரி அவங்கள பார்க்கும்போதே கையெடுத்து வணங்கணும் அப்படின்ற ஒரு தன்மை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பூர நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னாவே உழைக்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள். நல்லா உழைப்பாங்க. அந்த உழைக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய செல்வ வளங்கள் சேரும். அந்த செல்வ வளங்கள் தனக்கு மட்டும் வச்சுக்காமல் எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்து வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும்போது என்னாங்கன்னா சில ஏமாற்றங்களும் அடையக்கூடியவர்கள் இந்த பூர நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க. சார் இப்போ வேறு எந்த நட்சத்திரம் சுக்கிரனுக்கானதாக இருக்குங்க சார்? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் வரக்கூடிய பூராட நட்சத்திரம். இந்த பூராட நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாவே அவங்க அப்பா பார்த்திங்கன்னா ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். அவங்க அப்பா நல்ல நிலைமைக்கு வருவார். அவங்க அப்பாவுக்கு நல்ல சம்பாத்தியங்கள் வரும். அப்போ அந்த பூராட நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அவங்க வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா வளமும் பிறகு ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அந்த பூராட நட்சத்திரத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க எப்போவுமே நடந்து கூட போக மாட்டாங்க. அவங்க எப்போவுமே ஒரு கார் இருக்கும், ஒரு வண்டி இருக்கும். அந்த மாதிரி வசதிகள் அவங்க வீட்டில் வந்துடும். அந்த பூராட நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பாக உண்டு. அதே போல் அந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா போராடக்கூடிய குணம் உண்டு. அவங்களுக்கு ஏதாவது ஒரு தவறு கண்ணில் பட்டுருச்சு, தப்பாக யாராவது நடந்துக்கிறாங்க அப்படின்னா அதை போராடி ஜெயிக்கக்கூடிய குணாதிசயம் அந்த அன்பர்களுக்கு உண்டு. கஷ்டப்படுறாங்க, வாழ்க்கையில் தோற்று போயிட்டாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக சோர்ந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த போராடி திருப்பி பழைய மாதிரி வாழ்க்கையை வாழ தகுதி உடையவர்கள் இந்த தனுசு ராசியில் பிறந்த பூராட நட்சத்திரக்காரர்கள். ஓகே, இப்போ நட்சத்திரங்கள் பற்றி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி சுக்கிரனுக்கான ராசி ஏதாவது இருக்காங்க சார்? கண்டிப்பாக இருக்குது. ராசி அப்படின்னு சொன்னோன்னே ரிஷப ராசி சுக்கிரனுடைய நட்சத்திரம். காலபுருஷனுக்கு இரண்டாவதாக வரக்கூடிய ராசி ரிஷப ராசி. அது சுக்கிரனுடைய நட்சத்திரம் ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா எல்லாருக்கும் பணம் கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையில் எல்லாமே வேணும். அதேமாரி அந்த பணத்தை சேமிக்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக வேணும். அந்த சேமிப்பு இருந்தால் தான் வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாக இருக்க முடியும். அப்போ அந்த ரிஷப ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே சுக்கிரனுடைய ராசினால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பணம் சேமிப்பு இருக்கும். அந்த ரிஷப ராசி அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதிகமாக உழைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. உழைச்சி பணத்தை சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. பணத்தை சேமிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதேமாதிரி காலபுருஷனுக்கு ரெண்டாவது ராசினால் என்ன பண்ணுவாங்கன்னா குடும்பத்தை நல்லா பார்த்துப்பாங்க. அந்த ராசியில் பிறந்தவங்க அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தால் ரொம்ப அழகாக இருப்பாங்க, தன்மையாக இருப்பாங்க. எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஒரு ஸ்திரமான முடிவு எடுப்பாங்க. மற்றவங்கள மாதிரி பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒன்று பேசுகிறது நாளைக்கு ஒன்று பேசுறதுலாம் கிடையாமல் அந்த ரிஷப ராசியில் அதுவும் சுக்கிரனுடைய ராசியில் பிறக்கிறாங்க அப்படின்னா இப்போ நாளை காலையில் உதாரணத்துக்கு ஒரு நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் ரிஷப ராசியில் பிறந்தாங்கன்னா அவங்க கரெக்டாக கொடுத்துருவாங்க. அவங்க அதை மாற்றிக்கவே மாட்டாங்க அவங்களோட தன்மையை. அதேமாதிரி முடிவு எடுக்கக்கூடிய திறன் அந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு உண்டு. காரணம் வந்து அது காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி, அது சுக்கிரனுடைய ராசினால் அவங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய தகுதி நிறைய உண்டு. வேறு எதுவும் ராசிகள் இருக்காங்க சார்? அடுத்ததாக பார்த்திங்கன்னா துலா ராசி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து காலபுருஷனுக்கு ஏழாவதாக வரக்கூடிய ராசி துலா ராசி. அந்த துலா ராசியும் சுக்கிரனுடைய ராசி. இந்த துலா ராசிக்காரர்கள் என்னென்னா மிகவும் அதிகமான எதிர்காலத்தை உணர்ந்தவர்களாக இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எதிர்காலத்தை அழகாக ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும், அவங்க லைஃப்பை எப்படி பார்த்துக்கணும், எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த விஷயத்தில் நம்ம வந்து எல்லா விஷயங்களும் செய்யணும், அதே போல் ஒரு காலகட்டத்தில் நம்ம இப்படி தான் இருப்போம் அப்படின்னு வாழக்கூடியவர்கள், ரொம்ப ஒழுக்கமாக நேர்மையாக வாழக்கூடியவர்களாக துலா ராசி அன்பர்கள் இருப்பாங்க. இந்த துலா ராசி அன்பர்கள் சுக்கிரனுடைய ராசி அப்படின்னு சொன்னதுனால வியாபார நோக்கம் அதிகமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் அப்படின்னாவே பணம் பொருள் தான். அது துலா ராசியாக இருக்கிறதுனால வியாபார நோக்கம் அதிகமாக இருக்கும். நிறைய வியாபாரிகள், மிக சிறந்த வியாபாரிகள் யாருன்னு கேட்டால் இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்தோட உச்சத்தில் இருப்பாங்க. அதே போல் நீதிமான்களாகவும் இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க, நியாயமாக இருப்பாங்க. ஏன்னா பணம் வந்து நேர்மையாக சம்பாதிச்சா தான் நம்மளுக்கு 7 தலைமுறைக்கு நிற்கும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் கொண்டவர்கள். அதனால் நேர்மையாக வியாபாரம் பண்ணணும், நேர்மையாக நடந்துக்கணும் அப்படின்னு தன்மை கொண்டவர்கள் இந்த துலா ராசி அன்பர்களாக இருப்பாங்க. ஓகே, இப்போ ஒரு ஜாதகத்துலைங்க சார் சுக்கிரன் வந்து எங்கே இருந்தால் ரொம்ப நல்லது செய்வாருங்க சார், எங்கே இருந்தால் கஷ்டங்கள் ஏற்படுங்க சார்? இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப நல்லது. முதல்ல இப்போ ஜாதகத்தில் லக்னத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது லக்னத்துக்கு திரிகோண ஸ்தானத்தில் சுக்கிரன் தான் நல்லது. திரிகோணம் ஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது லக்னத்திற்கு 1ஆம் இடம், 5ஆம் இடம்,
9ஆம் இடம். அந்த 1ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லக்னத்திலே சுக்கிரன் இருக்குது அப்படின்னா ஜாதகம் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதே மாதிரி கலைநயத்தோடு இருப்பாங்க. அவங்களுக்கு ஆர்ட் ரொம்ப நல்லா பிடிக்கும். அதே மாதிரி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கலைத்துறையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எங்கே போனாலும் பளிச்சுன்னு தெரிவாங்க. அவங்களுக்கு ஒரு பேர் புகழ் எப்போவுமே லக்னத்தில் சுக்கிரன் தான் இருக்கும். அடுத்தது திரிகோணஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடம். 5ஆம் இடம் சொல்லக்கூடியது பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கலைத்துறையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையில் மிகப்பெரிய உச்சத்தை அடைந்தவர்கள் ஜாதகம்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கார். அவருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடைய முடிஞ்சுது. ஏன்னா பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்கிறோம். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பல ஜென்மங்களாக நம்ம வந்து நடிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் கொண்டவங்களாக இருப்பாங்க. இல்லை போன ஜென்மத்தில் அவங்க நடிகர்களாக இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கலைத்தாயின் வாரிசாக இருக்கக்கூடியவர்கள் லக்னத்திற்கு 5இல் சுக்கிரன் இருக்கக்கூடியவர்கள். அதனால் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை அடைவாங்க. நல்ல சொகுசான வாழ்க்கை கிடைக்கும், சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும், நேர்மையாக இருப்பாங்க, நியாயமாக நடந்துக்குவாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் மனசை புண்படுத்த மாட்டாங்க. ரொம்ப முக்கியம் அதுதான். லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா யாருக்கிட்டையும் தவறாக பேச மாட்டாங்க. இனிமையாக பேசக்கூடிய தன்மை இந்த அன்பர்களுக்கு உண்டு. அதுக்கப்புறம் திரிகோணஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது. 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது அப்படின்னா மிகப்பெரிய பாக்கியம் கொண்டவர்கள். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டான நேரத்தில் படிப்பு கிடைக்கும், கரெக்டான நேரத்தில் வேலை கிடைக்கும், கரெக்டான நேரத்தில் திருமண வாய்ப்புகள் கிடைக்கும், குழந்தை பேர். அதே மாதிரி வாழ்க்கையில் எந்த நேரத்தில் அவங்க வெளிநாடு போகணுமோ அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் பணம் எப்போல்லாம் அவங்களுக்கு தேவையோ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு என்னென்னா தேவைப்பட்டாலும் பணம் வராது. ஆனால் லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய தேவை என்ன இருக்கோ அடுத்த நாளே யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு இந்தாங்க இந்த பணம் கேட்டிருந்தீங்க, அந்த பணம் வச்சுக்கோங்க, இல்லை உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு, இந்த பணம் வாங்கிக்கோங்க, அப்படி ஏதாவது ஒரு வகையில் அவங்களுடைய தேவை பூர்த்தி ஆகும். அதனால் மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர்கள், நல்ல சொகுசான வீடு, வண்டி, வாகனம், அனைத்து விதமான சொகுசான வாழ்க்கையும் கிடைக்கப்பெற்றவர்கள் இந்த லக்னத்திற்கு திரிகோணஸ்தானமான சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கக்கூடியவர். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கேந்திரஸ்தானம் சொல்லுவோம். கேந்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். அந்த கேந்திரம் சொல்லக்கூடிய அந்த 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது. அவங்க வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான வீடாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வீடை யாராலையும் கட்ட முடியாது. அது லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி வீடு கிடைக்கும். லக்னத்துக்கு 4ல் சுக்கிரன் இருக்குது அப்படின்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய வாகனம் எல்லாமே சொகுசு வாகனங்களாக இருக்கும். சாதாரண சின்ன கார் வச்சுருந்தா கூட பார்த்திங்கன்னா உள்ளே ரொம்ப நீட்டாக க்ளீனாக லக்ஸூரியாக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நிறைய லெதர் சீட்ஸ் அது மாதிரிலாம் போட்டு வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா அவங்க ஜாதகம் எடுத்து பாருங்கள், உள்ள லைட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. உள்ள வண்டியில் என்னென்ன சொகுசான விஷயங்கள் எது தேவையோ அதெல்லாம் பண்ணி வைத்து கொள்ளக்கூடியவர்கள் லக்னத்திற்கு 4ல் சுக்கிரன் இருக்கக்கூடியவர். அதே மாதிரி 4ல் சுக்கிரன் இருந்தால் பார்த்திங்கன்னா அம்மாவுடைய அன்பு, கருணை எல்லாமே கிடைக்கும். அம்மாவுடைய அனைத்து விதமான சொத்தெல்லாம் அந்த குழந்தைக்கு வர்றதுக்கான சான்சஸ் உண்டு. அதே மாதிரி அம்மாவுடைய பணம், காசு, அவங்களுடைய டெபாசிட்ஸ் எல்லாமே அந்த குழந்தைக்குன்னு வச்சுருப்பாங்க. முதலே நினச்சி பிளான் பண்ணிடுவாங்க, இது இந்த பொண்ணுக்கு தான் கொடுக்கணும், இந்த பையனுக்கு தான் கொடுக்கணும்னு நினச்சி அந்த குழந்தை வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை லக்னத்துக்கு 4ல் சுக்கிரன் இருக்கும்போது அமையும். அடுத்தது 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது. 7ஆம் இடத்துல சுக்கிரன் சொல்லக்கூடியது வந்து சப்தம கேந்திரம் சொல்லுவோம். 7ஆம் இடம்ன்றது சப்தம கேந்திரம். அந்த 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது அப்படின்னாவே அந்த சுக்கிரனுடைய அன்பு, அழகு எல்லாமே கிடைக்கும். அப்போ வரக்கூடிய கணவர் அல்லது வரக்கூடிய மனைவி ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்க நிறைய பணங்காசு வச்சுருப்பாங்க, நிறைய சம்பாத்தியம் பண்ணுவாங்க. அப்போ வந்து வாழ்க்கையில் எப்போ அவங்களுக்கு திருமணம் ஆகுதோ, லக்னத்திற்கு 7ல் சுக்கிரன் இருந்தால் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா ஜாதகம் பார்த்தோன்னே எப்போ திருமணம் ஆகுதோ அதுலேருந்து இவங்களுக்கு சுகபோக வாழ்க்கை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லுவோம். திருமணமான கையோடு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கிடுவாங்க, ஒரு கார் வாங்கிடுவாங்க. அதேமாதிரி மனைவி வேலைக்கு போகிற மனைவியாக இருப்பாங்க, ரொம்ப அழகான மனைவியாக இருப்பாங்க, அழகான கணவராக இருப்பாங்க, நல்ல வசதியான வீட்டில் உள்ள பையன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி ஒரு அமைப்பை லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல இருந்தால் சுக்கிரன் இருந்தால் கிடைக்கும். லக்னத்திற்கு 10ல் சுக்கிரன் இருக்குது அப்படின்னா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கலைத்தாயின் வாரிசுகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 10ஆம் இடம் சொல்லக்கூடியது தசம கேந்திரம் சொல்லுவோம். அந்த தசம கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம். அப்போ அந்த தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்குது அப்படின்போது
அனைத்து விதமான கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஜாதகம்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுக்கிரனுடைய தன்மை அந்த 10ஆம் இடத்துல இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த லக்ஸுரி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா காட்டேஜ் இண்டஸ்ட்ரி இருக்குது, ரெசார்ட்ஸ் இருக்குது, அவங்கெல்லாம் அந்த 10ல் சுக்கிரன் இருக்கும். அதே மாதிரி பொழுதுபோக்கு பண்ணக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் எம்ஜிஎம், இந்த டிசி வேர்ல்டு இது மாதிரிலாம் போகிறோம் இல்லையா, அதெல்லாம் அவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா 10ல் கண்டிப்பாக சுக்கிரன் இருக்கும். அதே போல் அழகு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா ஃபேஷன் டிசைனில் இருக்காங்க, டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருக்காங்க, அவங்க ஜாதகத்திலலாம் பார்த்திங்கன்னா 10ல் சுக்கிரன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த 10ல் சுக்கிரன் இருந்தால் நீங்கள் வந்து அலங்கார பொருட்கள் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அலங்கார பொருட்கள்னும் போது வீட்டில் வைக்கக்கூடிய அலங்கார பொருட்களாக இருக்கலாம். அதே மாதிரி கட்டில், சோஃபா, மெத்தை இது மாதிரி சாதனங்கள்லாம் விற்கக்கூடிய ஒரு துறையில் இருக்கக்கூடிய தொழில் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க 10ல் சுக்கிரன் இருந்தால். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனுடைய பார்வைகள் இருக்குது. சுக்கிரனுடைய பார்வை 7ஆம் பார்வைன்னு சொல்கிறோம். சுக்கிரன் எந்த ராசியிலேருந்து 7ஆம் பார்வையாக பார்க்குறாரோ அந்த இடத்துக்கான பலனையும் ஜாதகர் அனுபவிப்பார். அப்போ அந்த சுக்கிரன்ற ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் கேந்திர ஸ்தானம், திரிகோண ஸ்தானத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய பலனை கொடுக்கும். ஓகே, இப்போ திரிகோணம் மற்றும் கேந்திரத்தில் இருக்கும்போது சுக்கிரன் ரொம்ப நல்ல பலன்கள் கொடுப்பாரு. இதை பற்றி நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க சார். அதே மாதிரி அவர்கள் எந்த இடத்துல இருந்தால் கெடுபலன் தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க? இல்லை, கெடுபலன் சொல்லும்போது ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து மறைந்து இருந்தபோது உங்களுக்கு கெடுபலனை கொடுக்கும். அந்த மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மறைவு ஸ்தானம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது. ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 6ல் சுக்கிரன் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு ஃபோன் மாற்றுவாங்க, வருஷத்துக்கு ஒரு கார் மாற்றுவாங்க, வருஷத்துக்கு ஒரு வீடு மாற்றுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு அதிகப்படியான இந்த பொருட்களில் அவங்களுக்கு ஒரு கடன் வரும், பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி கணவன் சார்ந்த பிரச்சனைகள், மனைவி சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி சுகர் வர்றதுக்கு மிக மிக முக்கிய காரணம் இந்த சுக்கிர பகவானாக இருக்கார். அதுமாதிரி ஃபேஸில் இந்த வெள்ளைப்படுதல்லாம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் வர்றதுக்கான மிக மிக முக்கிய காரணம் இந்த சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும்போது இருக்கும். அதே போல் 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்குது அப்படின்னும் போது என்னென்னா இந்த அழகு பொருள்களால் அவங்களுக்கு அழிவு ஏற்படும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ சினிமாவில் நிறைய பேர் மேக்கப் போட்டதுனால அவங்க ஃபேஸே பாதிக்கப்பட்டிருக்கும். சில பேர்லாம் இருந்திருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அப்போ அவங்க ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா 8ல் சுக்கிரன் இருக்கும்போது அழகு சாதனங்களை அதிகமாக பயன்படுத்த அவங்களுக்கு உடம்புல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நல்ல வீடு அமையாது, நல்ல கார் அமையாது, எது அமைஞ்சாலும் ரொம்ப நாள் நீடிக்காது. அதனால் அவங்க வாழ்க்கையில் பிரச்சனைகளாகவே இருந்துகிட்ருக்கும். 8ல் சுக்கிரன் இருக்குது, ஒரு ஆண் ஜாதகத்தில் 8ல் சுக்கிரன் இருக்குது அப்படின்னா மனைவியால் கண்டிப்பாக பிரச்சனைகள் வந்தே தீரும். அவங்களுடைய வாழ்க்கை பயணம் நல்லா இருக்காது. அந்த சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறைய பேர் 8ல் சுக்கிரன் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய ஜாதகர்லாம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சிருக்காங்க, ஒரு வேலை விஷயமாக பிரிஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்குது. அப்படி இல்லாத போது அவங்க நிறைய பேர் அந்த திருமணத்தில் ஒரு ஈடுபாடு இல்லாமல் பிரியக்கூடிய தன்மைகளை அந்த 8ல் சுக்கிரன் தான் கொடுக்குறாரு. அதே போல் 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது. இந்த 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது வந்து சில லக்னங்களுக்கு அது மிகப்பெரிய நன்மையை செய்யுது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மேஷ லக்னம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது அவங்களாம் மிகப்பெரிய மருத்துவர்களாக இருக்காங்க. அந்த மருத்துவத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக சுக்கிரன் இருக்குது. அந்த சுக்கிராச்சாரியார் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அந்த சுக்கிராச்சாரியார் என்ன பண்ணார்னா அசுர குருவாக இருந்தார். அசுரர்கள் இறக்கும்போது அதுக்கு ஒரு மூலிகை கொடுப்பார், சஞ்சீவினி மூலிகைன்னு ஒன்று கொடுப்பார். அதை கொடுக்கும்போது என்னென்னா அசுரர்கள் உயிர் பெற்றுருவாங்க, திருப்பி திருப்பி சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி டாக்டர் படிக்கக்கூடிய ஜாதகத்திலலாம் பார்த்திங்கன்னா லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிக சிறந்த மருத்துவர்களாக இருக்காங்க, நிறைய பேரை உயிர்ப்பிக்க வைக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை பயணம் மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு லக்னத்துக்கு 12ல் இருந்தால் சுக்கிரன் வந்து அமைப்புங்கிறது. ஓகே, இப்போது சுக்கிரன் வந்துங்க சார் கெட்டிருக்கும் போது இந்த பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களுக்கான பரிகார முறை ஏதாவது இருக்காங்க சார்? இல்லை, நிறைய பரிகாரங்கள் இருக்குது. அதில் மிக சிறந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் கெட்டு போயிருக்கு, 6ல் இருக்குது, 8ல் இருக்குது, 3ல் இருக்குது, அது மாதிரி ஒரு அமைப்பு லக்னத்துக்கு 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கஞ்சனூர் அப்படின்னு ஒரு இடம், அந்த இடத்துல போய் அவங்க அந்த இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வழிபாடு பண்ணுறது சிறப்பான ஒரு பலனை தரும். அவங்க வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எளிமையாக பரிகாரம், நீங்கள் கோவிலுக்கெலாம் போகணும் அவசியம் இல்லை. பெண்களை மதித்தாவே அந்த சுக்கிரன் ஜாதகத்தில் கெட்டு போயிருதுன்னா அது சிறப்பாக மாறிடும்.
பெண்களை மதிக்கணும். அதேமாதிரி சுமங்கலி பெண்களுக்கு உதவிகள் செய்வது. சுமங்கலி பெண்களுக்கு வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பரிகாரமாக இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நவராத்திரியில் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வரும். ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா பெண்கள் இன்னொரு வீட்டில் போய் தாம்பூலம் வாங்கிக்கிறதுன்னு ஒரு பழக்கம் இருக்குது. அந்த தாம்பூலம் கொடுத்தாவே அந்த சுக்கிரனுடைய தாக்கம் ஜாதகத்திலேருந்து வலிமை குறைஞ்சிரும். அதனால் அவங்களுக்கு வரக்கூடிய அடுத்த சந்ததியினருக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய பாதிப்பு சுக்கிரனால் வராது. சார், இப்போ சுக்கிர திசை ஒருத்தங்களுக்கு வரும்போது எந்த மாதிரியான நற்பலன்கள் ஏற்படும் சார்? இந்த சுக்கிர திசை அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுக்கு கோடியெல்லாம் கொட்ட போகுது, நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு மித்து இருக்குது எல்லாருக்குமே. அது ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். அது யார் சொன்னாங்கன்னு தெரியல. சுக்கிர திசை அப்படின்னாவே ஒவ்வொன்று பணம் வரும் அப்படின்ற ஒரு தன்மை வச்சுக்காங்க. அது ஏன்னா காலபுருஷனுக்கு 2வது ராசி ரிஷபராசி. அந்த ரிஷபராசியில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அதனால் நிறைய பணம் இயற்கையாகவே சுக்கிர திசையில் பணம் வரும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் அந்த ஜாதகத்தில் சுக்கிர பகவான் நல்ல இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக பலனை கொடுக்கும். 2வது, ஏன் சுக்கிர திசையில் வந்து நல்லா இருக்க முடியும் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, சுக்கிர திசை அப்படின்னா 20 ஆண்டுகள். நீங்கள் ஒரு தசா வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானுக்கு 19 வருஷம்தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் மிகப்பெரிய அதிக வருடங்கள் கொடுக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானுக்கு தான் கொடுத்துருக்காங்க, 20 வருஷம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கணும், நல்லா இருக்கணும், சௌகரியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சுக்கிர தசை 20 வருஷம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கும்போது, அதாவது பார்த்திங்கன்னா கேந்திர ஸ்தானத்தில் இருக்கும்போது, திரிகோண ஸ்தானத்தில் இருக்கும்போது, லாபஸ்தானத்தில் இருக்கும்போது, தனஸ்தானத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சுக்கிரன் கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும். அதேமாதிரி சுக்கிரன் மறையக்கூடிய ஜாதகங்கள், அதாவது 3, 6, 8, 12 இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு சுக்கிரன் திசை வந்தால் கூட கண்டிப்பாக கெடுது பலன் தான் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து எந்த கிரகத்தை கூட சேர்ந்துருக்காரு பார்த்திங்கன்னா, சுக்கிரன் ராகு கேது கூட சேர்ந்துருக்கா, கிரகண தோஷத்தில் இருக்கா, இல்லை வேறு சூரியனோட அஸ்தங்கமாக இருக்கா, வக்கரமாக இருக்கா, திதி சூன்யமாக இருக்கா அப்படிலாம் ஜாதகத்தில் பார்க்கும்போது தான் நம்ம அந்த சுக்கிர திசை நல்லதை கொடுக்குமா கெட்டதை கொடுக்குமா பார்க்க முடியும். அதேமாதிரி சுக்கிரன் நிற்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்ப்போம் ஜாதகத்தில். அவர் நல்ல இடத்துல இருந்தால் கூட சுக்கிரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதி நட்சத்திரம் நிற்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு பிரச்சனைகள் வரும். பாதகாதிபதி நட்சத்திரம் இருக்குது அப்படிங்கும்போது என்னென்னா நிறைய சம்பாதிப்பாங்க, திடீர்னு அந்த பணம் காசுலாம் போயிடும். திடீர்னு ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க, பணம் போயிடும். திடீர்னு யாருக்காவது பணம் உதவிகள் பண்ணுவாங்க, அந்த பணத்தை திருப்பி கிடைக்காது. அந்த மாதிரி அமைப்பும் சுக்கிர திசையில் நிறைய பேருக்கு நடக்குது. ஓகே சார், இப்போ நம்ம சுக்கிரன் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இது எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் சார். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம் சார்.